எப்படி புழுதி அடிக்க பாருங்க. அதிகளவான இராணுவம் இந்திய இராணுவம் இறங்கி இருக்கிறாங்க. மக்களை மதிச்சு வந்தவிய செய்யறதுக்கு பெரிய ஏன் பாதிப்பில்லை, சரியான பாதிப்பு. களத்தில் இறங்கிய இந்திய இராணுவம் என்று தான் சொல்லணும். ஒரு பெரிய ஒரு ட்ரோன் ஒன்று பறக்கப்பட்டிருக்கீங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டம். குறிப்பாக சொல்லணுமெண்டா பரந்தன் சந்தையிலேருந்து முல்லைத்தீவு பயணிக்கிற அந்த பாலம் முடிஞ்ச இடத்துல தான் நிற்கிறோம். நேற்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் இந்திய இராணுவம் அவர்களுடைய வேலைகள் முழுவதுமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் இன்றைய தினம் 15ஆம் தேதி அதிகளவான இந்திய இராணுவம் இறங்கியிருக்கிறாங்க. மீண்டும் களத்தில் இறங்கிய இந்திய இராணுவம் என்று தான் சொல்லணும். அதிகளவான வேலைகள் துரிதம் அவ்வளவு வேகமாக இன்றைய தினம் அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தை விட அதிகமான வேலைகளும் பூர்த்தி செய்தினோம். அப்போ அதில் இன்றைய தினம் என்னென்ன வேலைகள் பூர்த்தி செய்திட்டோம், இன்னும் விடயம் நடந்தது. அதோட இன்றைய பெரிய ட்ரோனா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ட்ரோன் ஒன்று பறக்கப்பட்டிருக்கணும். என்ன காரணம் என்று தெரியல. அதையும் நாங்கள் தொடர்ந்து காலையிலூட பார்ப்போம். சரி, நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போய்கொண்டிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், புதிய தடை ஒன்று போட்டிருக்கிறாங்க. கூடுதலாக கன பேர் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஏன்னா நிறைய பாரமான பொருட்கள் தூக்கிட்டு போகிறபடியே சில ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தும் காரணத்தினால் அப்போ அந்த தடையை போட்டிருக்கணும். அதோட நிறைய பொருட்கள் எல்லாமே இப்போ முன்னோக்கி கொண்டு போயிட்டுனாங்க. கிட்டத்தட்ட இந்திய இராணுவம் கூடுதலாக அந்த விடயத்தை செய்து வேலைகளுக்கு கொஞ்சம் கூட அதிகமாக இடம்பெற மாதிரி தான் தெரியுது. அதோட இந்த இடத்துல இலங்கை இராணுவம் நின்று இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த புல்லுகள் அதெல்லாம் வெட்டி அதுன்ற வேலைப்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கணும். இதில் நிறைய சாமான் கிடந்தது. இப்போ அதெல்லாம் முன்னுக்கு கொண்டு போயிட்டுனா பாருங்கள். இதில் இலங்கை இராணுவம் நிற்கணும். இந்த புல்வட்டிக்கு நிற்கணும் பாருங்க. அதோட இந்த இடங்களில் மறுபக்கம் இந்திய இராணுவம் ரெண்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கணும். கூடுதலான வேலைகள் இப்போ அதிகமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. காரணம் அந்த பாலம் வைக்கிறதுக்கான கட்டுமான பணிகள் கொஞ்சம் நிறைய பெற்ற காரணத்தால் கொஞ்சம் அதிகமாக அந்த வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கூடுதலாக பாருங்கள், நேற்று தினத்தோட முன்னுக்கு நிறைய பாலங்களை கொண்டு வந்து வச்சுட்டினோம். நிறைய கயிறுகள் எல்லாம் வச்சுருக்கு பாருங்கள். அந்த கட்டி இழுக்கிறதுக்கோ என்ன விஷயம் தெரியலை. அதோட நேற்றைய விட இன்று மீண்டும் களத்தில் இறங்கிய இந்திய இராணுவம் என்று தான் சொல்லணும். பாருங்கள், நேற்று கொஞ்சம் வேலைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ அதிகமாக செய்கிறாங்க. வேலைகள் செய்வதற்கான ஆயத்த பாடுகள் தான் இப்போ சமயம் இடம்பெற்று கொண்டிருக்குது. இதில் கூடுதலாக அவர்கள் தான் அந்த வேலையை செய்வதற்காக ஒழுங்கு செய்கிற அந்த ஒரு முக்கியமான உத்தியோகத்தை பாருங்கள். அவ்வளவு வேகமாக அந்த அவர்களுடைய வேலைகளை செய்யணும். அதில் பாருங்கள், ட்ரோன் வச்சுக்கிற பெரிய ட்ரோன் வச்சுக்கணும். அதை கையால் காட்டி நான் நினைக்கிறேன் மேலே பறக்க விட போய் நம்ம நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட அவர் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள். இன்று தினம் அதிகளவான கூடுதலான இந்திய இராணுவம் நிற்கணும் இந்த இடங்களில். தொடர்ந்து என்ன விடயங்கள் இந்த இடம் பெறுது தொடர்ந்து இந்த காணொலியில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாருமே அதில் போய் ஏதோ ஒரு விடயம் காய்ச்சிருக்கணும், அது எனக்கு விளங்கலை. எல்லாருமே ஒழுங்குபடுத்தி வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் இடம்பெறுன்னு நினைக்கிறேன் பாருங்கள்.
அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்திய ராணுவத்தின் பெரிய ரோம் இருக்குது. அதுதான் இப்போ இந்த கைப்பா கட்டிக்கிட்ட பயணம் போகிறது காரணம். பாருங்க எங்களோட அவர் मौका नीचे जो जगह है वहीं पे आएगा ना और हाँ साहब ध्यान नहीं होगा ऊपर ही रहेगा आपको खोल लेना पड़ेगा और ओके साहब டோனை விடுறதுக்கான அனுமதி கிடைச்சிட்டு நினைக்கிறேன் பாருங்க. டோனை விடுறதுக்கான அனுமதி கிடைச்சிட்டுது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து நிற்கணும். பாருங்க விட போயினோம். அவர் தான் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க. இங்கே இவ்வளோ சத்தமாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன காற்று வீசுதுன்னு பாருங்க. அந்த கயிறு கட்டியிருக்கேன். ஏன்னா தவறுதலாக இங்கே விழுந்தாலும் அதை எடுக்கிறதுக்கான கயிறுகளை கட்டி தான் அந்த டோனை பறக்க விட்டுருக்கணும். பின்னுக்கு பாருங்கள் சிறிய டோனும் ஒன்று பறக்குது. அந்த இடங்கள்ல இருந்து இந்திய இராணுவம் வந்து பார்த்து நிற்கணும். அப்பா புழுதி அடிச்சுன்னா போதுங்க. சரி கையை கலட்டி விட்டுட்டினா பார்ப்போம். என்ன தொடர்ந்து என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்ப்போமா. அட மீண்டும் மழை பெய்து இந்த வேலையை எல்லாத்தையும் குழப்ப போதப்பா பாருங்க. மழை பெய்து திரும்பவும் வேலையை குழப்ப. இதில் பாருங்க எப்படி புழுதி அடிக்க பாருங்க. டோன் எல்லாம் விட்டுட்டாங்க. இனி அதை பாருங்க எல்லாத்தையும் கலட்ட போயினோம். இவ்வளோ பெரிய டோன் பார்த்தீங்களா. கலட்டினோம். டோனெல்லாம் பறக்க விட்டு ஓரளவு ஏதோ ஒரு வேலையை செய்திருக்கணும். தொடர்ந்து என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க ஒரு ஐயா அம்மாரா அம்மா அம்மாரா இந்த விடயங்களை பற்றி இருக்க கதைப்போம். அம்மாவோட ஐயா கவனம் மெதுவா. எங்கேருந்து வாரீங்க ஐயா? இரவு வாங்க இஞ்சால கதைப்போம். நாங்கள அப்போ உத்தியோகத்தர் வாங்க மிஞ்சால வாங்க. சரி அவர் அங்கே நிற்கிறார். எங்கேருந்து வாரீங்க? இரவு என்ன பாலத்தை பார்க்க வந்தது. அப்போ பைக் எங்கே நிற்கிது? அப்போ இனி இஞ்சால என்னண்டு போகிறது? நடந்தானா? எனக்கு தெரியல. பஸ்ன்னு சொல்கிறாங்க. பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பஸ்லாம் போகும். பஸ் இதில் வராது இஞ்சால. இல்லை
உங்கள் இதில் வந்துட்டு இப்படி திரும்பி போயிடும். அப்போ இந்த பாலம் ஆணையர்படி இருக்கிறபடியே இந்த பாலத்துக்கு நடுவில் நம்ம இந்த ரோட்டால் பயணிக்கிற நீங்களோ? இல்லை நான் இதான் ஏஜி ஆஃபீஸ் போகிறோம். அதனால அப்போ இந்த புதிய பாலம், இந்த பழைய பாலம் உடைஞ்சது சம்மந்தமாக உங்களோட கருத்து இதில் மக்கள் சிரமப்படுற விடயங்களை பற்றி கருத்து எப்படி கூறுன்னு சொன்னீங்க. நீ அது நான் நினைக்கிறேன் அது சரியான முறையில் இல்லை அமைக்கல போல. இல்லை இன்னும் பாலம் அந்த தொடங்கலை, வேலைகள் தொடங்கலை. அது வந்து தண்ணிக்கு அடிபட்டுருக்குது. நீ அது அந்த என்ன சொல்கிறது, கீழ் கட்டு இருக்குல்ல, அந்த கட்டால் அப்படியே அடித்து போடுது, மண் அடிச்சு. மண் அடிச்சுட்டு. மற்ற இந்த புதிய பாலங்கள் அமைக்கிற திட்டங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்? உங்களுடைய கருத்து இந்த இந்திய இராணுவம் அமைக்கிற சம்மந்தமாக? இது மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, அப்படி தான் தெரியுது. அம்மாவுடைய கருத்து என்ன சொல்லுங்கள்? சும்மா ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்கள். இந்த முறை வெள்ளத்தால் அங்கே உங்களோட ஆணையர் பக்கம் என்ன மாதிரி பாதிப்புகள் எதுவும் இல்லையோ? இருக்குது, வயலும் பாதிச்சிருக்கு. தண்ணி அதுதான் காய்க்க போகிறோம். எங்களுக்கு கிடைக்கல, இது மாதிரி கிடைக்கல ஒன்றும். என்ன விஷயத்துக்காக? இப்போ என்ன வயல் ஏதாவது அழிஞ்சிட்டு தான்? வயலும் இதாக இருக்குது. காசு இதெல்லாம் கொடுத்தவங்க தானே, எங்களுக்கு பக்கத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இல்லை. அது சம்மந்தம் தான் காய்க்க போகிறோம். சரி, கவனமாக போயிட்டு வாங்க. கவனம், அங்கால கொஞ்சம் இது தடக்குமா? தற்பொழுது இந்த வேலைகள் என்ன இடம்பெறுதுன்னா, அந்த பாலங்கள் பொருத்தி கீழே வைக்கிறதுக்கான அந்த பலகைகள், அதை பேலன்ஸ் பண்ணி நேராக சமனாக வைக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கணும். இந்த இடங்களில் இலங்கை இராணுவம் சம்மந்தப்பட்ட ஆட்களும் நிற்கணும். இதில் பாருங்கள், சிங் நிற்கிறார். மற்றது இவர்கள் அந்த சிங், மற்றது அந்த கண்ணாடி போட்டிருக்கணும். அவர்கள் தான் இந்த கூடுதல் இது சம்மந்தப்பட்ட பெரிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள். இந்த இடங்கள்ல இருந்து அவர்களை கோஆர்டினேட் பண்ணி அவர் என்னென்ன வேலைகள் செய்யணும் என்று சொல்கிற அந்த உயர் அதிகாரிகள் இவர்கள் தான். கூடுதலாக இன்றைய தினம் அந்த கயிறுகள் வைத்து அந்த அளவுகோல் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த இடங்களில் பாருங்கள், இதில் அந்த கேமரா வச்சுக்கிறார். இவர் தான் இந்த நடக்கிற வேலைகள் எல்லாமே பதிவு செய்து அந்த இந்தியா அவங்கள ஒஃபிஷியல் பேஜ் ஒன்று இருக்குது, அந்த பேஜில் புகைப்படங்கள் பதிவு செய்கிறது, அதில் எடுத்து வர காணொலிகள் பதிவு செய்யறதுலாம் அந்த இதில் நிற்கிறவே 2 பேர் தான். இந்த இந்திய இராணுவம் இவர்கள் 2 பேர் தான் அந்த வேலைகளை செய்கிறவ. hari-hari bukan. எல்லாருக்கும் இந்த வேலைகளை என்ன மாதிரி செய்யணும்னு எல்லாருக்குமே அவர் தான் அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறார்.
எல்லாருமே இந்த இடங்களில் அவர்களுடைய அந்த மோட்டார் பைக் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே நடந்து போய் அங்கால தான் தங்களுடைய வேலைகள் எல்லாமே பூர்த்தி செய்துட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே நடந்து வந்து தங்களுடைய மோட்டார் பைக் எல்லாம் எடுத்துகிட்டு போயினோம் பாருங்கள். இப்போ நிறைய பேர் பயணம் செய்து அங்கால பஸ் வந்து அப்படியே அங்கே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த அங்கேருந்து வருவாங்க. அம்மா வணக்கம். எங்கேருந்து வாரீங்க? இங்கே சைட்டா பரந்தன்லேருந்து வாரீங்க. எப்படி இந்த மழை வெள்ளங்கள் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு, இந்த இடங்கள் பாதிப்பு இல்லையா உங்களோட இடங்கள்? ஏன் பாதிப்பு இல்லை, சரியான பாதிப்பு. நிறைய பாதிப்பா? என்னென்ன நடந்தது, என்ன விஷயம் நடந்தது சொல்லுங்க பாப்போம். என்ன விஷயம் நடந்த? வீடுகள் சேதம், கரண்ட் வயர் எல்லாம் இருந்தது, மரங்கள் எல்லாம் விழுந்து அப்படி கரண்ட் வயர்கள் இருந்தது. என்ன விஷயங்கள் நடந்த கூடுதலாக வீடுகளுக்குள்ள தண்ணி போனது. அதால் ஆக்களுக்கு பாதிப்பாக ஆக்களுக்கு பெருசாக பாதிப்பண்டில் இப்பயும் இருந்தால் பாதிச்சிருக்கும். நாங்களே ஸ்கூலில் இருந்ததால் பெருசாக. பரந்தன் இந்த பாடசாலையில் இது குமரபுரம் பாடசாலையில் இருந்தபடியா? இப்போ எங்கே போயிட்டு வாரீங்க? இப்போ ஏஜிஎஸ் போயிட்டு வரேன். எப்படி கஷ்டமா இல்லையா போய் வர? சிரமம் போய் வர சரியான கஷ்டம்தான். இனி பாலம் முடிஞ்சிருக்கு, சரியான கஷ்டமாக இருக்குது போயிட்டு வர. இனி போயிட்டு டாக்குமெண்ட்ஸை மாறி விட்டுட்டு வந்தாலும் திருப்பி அது பெரிய, அது உங்களுக்கு அது பெரிய ஒரு சிரமமாக போயிடுமே. சரியான கஷ்டம். இப்போ இந்த திருப்ப இன்ச்சு வந்து திருப்பி எடுத்து கொண்டு போகிறோம், அவ்வளோ பெரிய சிரமம் உங்களுக்கு? பெரிய சரியான சிரமம் தான். இப்போ வந்து திருப்பி போய் பஸ்ஸும் இல்லை. இப்போ இனி இன்ச்சு வந்து என்னென்ன போகிறீங்க? அது வார பஸ்ஸில் ஏறி போவோம். பஸ் இங்கே வரைக்கும் பஸ் வருமோ? அங்கால தான் நடந்து போகணும். அங்கால நீங்கள் திருப்பி அங்கால ஒரு பஸ் நிற்கும், அங்கால போகிறதுக்கு. அங்கால போகிறதுக்கு நிற்கும். அந்தந்த நேரத்துக்கு நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளுக்கு மேலே ஆகுது போல. கூட 7-8 நாளைக்கு இல்லை, பாலம் செய்கிறது 7-8 நாள் உடஞ்சி. அதுக்கு முதல்ல நிறைய பிரச்சனை. இந்த வேலைகள் யார் செய்யணும்னு தெரியுமா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மாதிரி? செய்ததுக்கு நன்றி. அவைக்கு வேற என்ன சொல்ல விரும்புனீங்க? உண்மையாகவே மக்கள் திரும்ப மக்களை மதித்து வந்தவிய செய்கிறதுக்கு பெரிய இது. ஏன்னா இவ்வளோ காலம் அப்படி ஒன்றும் இல்லை தானே. அப்போ இந்த ஜனாதிபதி வந்ததால் இல்லாமல் உங்களுக்கு நல்லா. இப்போ பஸ் எங்கே வருது வந்து நிற்குது? பஸ் அங்கே வரும். வருமா? எந்த இடத்துல வந்து நிப்பாட்டி வைப்பாங்க? அவடத்தை வந்து நின்றது அப்போது. நாங்கள் இப்போ ஒரு ஆட்டோவுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஆட்டோவில் போகிறோம். சரி, நீங்கள் போங்க. சரி. ஓமா, நன்றியா.